ஆர்ஆர்பி, என்டிபிசி. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியை மட்டும் விட்டுட்டு வேற ஏதாவது சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையில் கிடைச்ச ரெண்டு போர்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்ஆர்பி, இன்னொன்று எஸ்எஸ்சி. இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சினால என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வேற ஏதாவது ஒரு சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் கொஸ்டின் கேட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர்ல கண்டிப்பாக டிசம்பர் மாதம் தான் குரூப் 4 நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கேப்ல நிறைய பேர் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ல சில பேர் அது எப்படி ட்ரை பண்றதுன்னு தெரியாத பட்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய பேட்சும் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி தான் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமா போன வீடியோலும் சொல்லியிருந்தோம். இப்ப இந்த ஆர்ஆர்பி என்டிபிசினா முதல்ல என்ன, இந்த எஸ்எஸ்சினா என்ன, இது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆனுவல் பிளானர் விடுவாங்களோ அதே போல ஆர்ஆர்பியும் ஒரு ஆனுவல் பிளானர் விடுவாங்க. பட் ஆனா இது ஸ்டூடெண்ட்ஸுக்காக கிடையாது. கடந்த 6 நாளைக்கு முன்பாக ஆர்ஆர்பியில இருந்து, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பிளானர் வந்து விட்டுருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. வேற யாருக்கு சார்? டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட்ல இந்தந்த ஸ்டாண்டில் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கான பாசிபிலிட்டியை பற்றி பேசக்கூடிய இது பிளானர். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பிளானர் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் மாதிரி. அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு பிளானர். அதாவது 2027 வரைக்கும் எத்தனை வேகன்சி இருக்கும், அதை எப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போ வந்து நம்ம பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியை பொறுத்து தான் இதை சொல்லி இருந்திருக்காங்க. இதையே நம்ம இப்போ பார்க்க போறோம்னா, இதனை பொறுத்து இப்போ நிறைய பேர் நவம்பர் மாதம், அதாவது இந்த வருஷம் நவம்பர் மாதம் நிறைய பேர் என்டிபிஎஸ்சி அட்லீஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணுறவங்களும் நீங்கள் நடக்கக்கூடிய இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா அடுத்த வரக்கூடிய எப்போ எனக்கு வந்து என்டிபிஎஸ்சி வரப்போகுது. என்டிபிஎஸ்னா நான் டெக்னிக்கல் போஸ்டிங், சரிங்களா? அப்போ அந்த நான் டெக்னிக்கல் போஸ்டிங்னா ரெண்டு கேட்டகரி. எப்படி குரூப் 4 குரூப் 2 மாதிரி அங்கே +2 அண்ட் டிகிரி, சரிங்களா? அப்போ கிராஜுவேட், நான் கிராஜுவேட் அப்படின்னு சொல்றாங்க. கிராஜுவேட்னா எனி டிகிரி, நான் கிராஜுவேட் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், இல்லை 12th முடிச்சிருக்கணும். இப்போ நம்ம குரூப் 4க்கு 10ங்கிறோம்ல, அங்கே நான் கிராஜுவேட்டுக்கு 12th முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சா கிடையாது, 12th முடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கிராஜுவேட் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? இப்போ பேக் டு இங்கே வந்துடலாம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஜோனல் ரயில்வே அண்ட் ப்ரொடக்ட் யூனிட், அதாவது ஒரு ரயில்வே போர்டுலையுமே ஜோனல் இருக்கும், அந்த ஜோனலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன் பண்றாங்கன்னா, the annual calendar for RRB requirement for the year 2026 2026 மற்றும் நாமினேஷன் ஆஃப் நோடல் ஆர்ஆர்பி. நோடல் ஆர்ஆர்பினா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 2 குரூப் 1 சொல்றோம் இல்லையா, அவங்க இதுல இந்த லோகோ பைலட், இந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட், என்டிபிசி, இந்த மாதிரி இதுல ஒவ்வொரு நோடல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்குவாங்க. அதை பத்தி இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது லோகோ பைலட், டெக்னீஷியனு, செக்டர் கண்ட்ரோல், நிறைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் இருக்கு. ஆனா நம்மளுடைய நோக்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டிபிசி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி இருக்கக்கூடிய என்டிபிசி. ஸோ இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். லோகோ பைலட்டோ குரூப் டி கூட இருக்கு, ஆனா நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண போறது என்டிபிசி. ஏன் என்டிபிசி? ஏன்னா என்டிபிசியில தான் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது 12th முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். சரி சார், இப்ப இது அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும். வேகன்சி அசஸ்மெண்ட் அப் டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துக்கிறேன்னு, அசிஸ்டன்ட் லோகோ பைலருக்கு வேகன்சி அசஸ்மெண்ட் அப் டு 30/6/2027. என்னடா அது 2027 வரைக்குமா? கிடையாது, 2027 வரைக்கும் வேகன்சி எவ்வளவு வரலாம். அப்ப நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, டிரான்ஸ்ஃபர்ங்கிறத விட ரிட்டையர் ஆவாங்க. அப்ப 2027 6வது மாசம் வரைக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு அவங்க கேட்கறாங்க. திரும்பவும் சொல்றேன், இது நமக்கானது இல்ல, அந்த ஜோர்னல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப 2027 6வது மாசம் வரைக்கும் எவ்வளவு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆடுவாங்க, எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்க்கக்கூடிய அசஸ்மெண்ட். இப்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் வேகன்சி ஆஃப் ஓஐஆர்எம்எஸ் அப்படின்னா அது ஒரு போர்ட்டல் மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போர்ட்டல்ல தான் இந்த வேகன்சி எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. அந்த அப்லோட் பண்றதை வச்சுதான் ஆர்ஆர்பி என்ன பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணணும், டிசம்பர் 2025 லாஸ்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்ரூவல் பண்ணுவாங்க.
அப்ரூவல் எப்ப பண்றாங்க? ஜனவரி. பிப்ரவரியில இந்த டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. டிராஃப்ட்னா நம்ம நோட்டிபிகேஷனுக்கான டிராஃப்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நோட்டிபிகேஷன் வரதுனா முன்னாடி ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் தான் நோட்டிபிகேஷனா மாறும். அப்ப பிப்ரவரி மாசம் டிராஃப்ட் ரெடி பண்ணாங்கன்னா ஒரு பிப்ரவரினா மார்ச், ஏப்ரல் அதுல வந்து நோட்டிபிகேஷன் வரலாம். எதுக்கு? லோகோ பைலட்டுக்கு. அப்ப அதன் அடிப்படையில இங்க நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, அடுத்த வருடம் 2026ல கண்டிப்பா என்டிபிசி கால் ஃபார் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு நாம படிக்க போறோம். அவ்வளவுதான். புதுசா படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ்ல எனக்கு வராது, சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்னாலே எனக்கு இங்கிலீஷ் தான், எனக்கு அதுதான் ஒரே பிரச்சனை, இங்கிலீஷ் இருக்கா இல்லையா, தமிழ்ல எழுதலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கு தான் இதுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இதுல நான் தெளிவா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், எஸ்எஸ்சியும் சென்ட்ரல் போர்டு தான், ஆர்ஆர்பியும் சென்ட்ரல் போர்டு தான். இந்த ஆர்ஆர்பிங்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகே தானே? புரியுதா? இது உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இது மற்ற டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் போர்டு இதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இப்ப இந்த ஏன் இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஏன் வேணாங்கிறேன்னா, இங்க இங்கிலீஷ் மஸ்ட். இங்கிலீஷ்ல 25% கொஸ்டின் கிளியர் பண்ணணும். இங்கேயும் இங்கிலீஷ் மஸ்டானா? இல்ல, இங்க நோ இங்கிலீஷ். அதனால நான் இதை சூஸ் பண்றேன். ஒன்னு. ரெண்டாவது, இங்க நம்மளுக்கு தமிழ்ல கொஸ்டின் இல்ல, இங்க தமிழ்ல ஆப்ஷன் இருக்கு. இது ஒண்ணு போதும்ல நம்ம இதை சூஸ் பண்றதுக்கு. நான் இப்பயும் சொல்றேன், தமிழ் வழியில கற்றவர்களுக்கு தமிழ் வழிகள் மூலமாகவே நம்ம ஆர்ஆர்பி கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இதுல என்னன்னா, தமிழ்ல இலக்கணம் செய்யுள் கிடையாது, மற்றபடி சிலபஸ் ஆர் சேம். கிளியரா? இதுல நம்ம என்னென்ன கான்சென்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தமே 3 பார்ட் தான். சரிங்களா? ஒன்னு ஜெனரல் ஸ்டடீஸ், அதுல நம்ம சயின்ஸ் வரும், நம்ம டிஎன்பிசி படிக்கிறது தான் அந்த டாபிக்ஸ் தான். பட் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி லெவலை விட குறைவாகத்தான் இருக்கும். அடிச்சு சொல்லலாம், சோடியத்தோட அணு எண் என்னன்னு கூட கேட்டிருக்காங்க, உப்போடைய இது என்னன்னு கேட்பாங்க, சோடியம் குளோரைடு. இந்த மாதிரி பேசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அதுல கேட்பாங்க. எப்படி குரூப் 4க்கு ஒரு ஸ்டாண்டர்டோ, குரூப் 2க்கு ஒரு ஸ்டாண்டர்டோ, எப்படி குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்கும் ஒரே சிலபஸோ, இங்கேயும் ஒரே சிலபஸ். பட் ஆனா இங்க ரிட்டன் கிடையாது, சிபிடி தான். அது என்ன சார்? சிபிடி 1, சிபிடி 2, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இப்ப டிஎன்பிசிலுமே கொண்டு வந்துட்டாங்க, இந்த ரிசல்ட் வரணும் குரூப் 2 ஏப்ரல் மேற்கு வரணும் இல்லையா? அடுத்து என்ன மெயின்ஸ் என்ன வச்சிருக்காங்க? குரூப் 2ஏக்கு சிபிடி தான் வச்சிருக்காங்க. ஸோ சிபிடி நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் நம்ம இதுல என்டிபிசியில் ஜாயின் பண்றவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போறோம். அப்ளிகேஷன்ல தான் டெஸ்ட். சரியா நான் சொல்றது புரியுதா? அப்ளிகேஷன்ல தான் டெஸ்ட், டெய்லியுமே டெஸ்ட் அதுல தான். இப்ப இதுல இருக்கக்கூடிய நம்ம படிக்க போறது எல்லாமே ஒன்னு ஜெனரல் ஸ்டடீஸ், இல்ல ஜிகேன்னு வச்சுக்கலாம், ஜெனரல் அவேர்னஸ், இன்னொன்னு மேக்ஸ், இன்னொன்னு ரீசனிங். இது நம்ம ஃபாலோ பண்ணி முடிக்க போறோங்க. இவ்வளவுதான் சார். ஏஜ் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எடுக்கவே இல்லை, இதை நான் தொடவே இல்லை. ஓகேவா? ஆனா நோட்ஸ் நம்ம பைலிங்குவல்ல கொடுக்குறோம், அதாவது தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே வரும் என்டிபிசிக்கு, என்டிபிசிங்கிறதுனால. ஓகேங்களா? போத் லாங்குவேஜ்ல மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன். இப்போ இதுல என்னன்னா, ஏஜ் நீங்க கேட்டீங்கன்னா 12க்கு என்ன, டிகிரிக்கு என்ன? 12க்கு 18ல இருந்து 33 மேக்சிமம். நான் ஜெனரல் கேட்டகரிக்கு சொல்லிட்டு இருக்கேன். 18ல இருந்து 33. இது 18ல இருந்து 36. ஓகேவா? இப்ப நான் ஓபிசியா இருந்தா இதுல இருந்து +3 போட்டுக்கங்க. ஓபிசியா இருந்தா இதுல இருந்து +3 போட்டுக்கங்க. ஓபிசி சர்டிபிகேட் என்ன தெரியும்ல? எம்பிசி மாணவர்கள் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதணும்னா ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஒருவேளை ஓபிசி சர்டிபிகேட் இல்லைன்னா நீங்கள் ஜெனரல் கேட்டகரியாக கன்சிடர் செய்யப்படுவீர்கள், ஓசி கேட்டகரியாக கன்சிடர் செய்யப்படுவீர்கள். கிளியர்? ஓகே தானே? எஸ்சி எஸ்டியா இருந்தா +5.
அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல தெளிவா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சிலபஸ் டிஸ்கஷனு, எப்படி ஃபாலோ பண்றது அதெல்லாம் நான் பேட்ச் டீடைல்ஸ தெளிவா சொல்லிர்றேன். அதனால உங்களுக்கு இந்த வயசு இருந்துச்சு, ஐ மீன் இந்த ஏஜ்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ண படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, சென்ட்ரல் போர்ட்ல அவ்வளவு வேக்கன்சி இருக்கு. நம்ம மாணவர்கள் அங்க போறதுக்கு கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? தமிழ் நாங்க படிச்சுட்டோம். தமிழ்ல நீங்க கொஸ்டின் கேளுங்க. தமிழ்ல, அரபில கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல என்ன ஒரு கஷ்டம்னா, டைம் மேனேஜ்மென்ட் மட்டும் ரொம்ப பார்க்கணும். கொஸ்டின் ஈஸி தான். ஆனா 1 1/2 மணி நேரத்துல ஃபாலோ பண்ணணும். அப்ப 1 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்கு டக்குன்னு முடியணும். பேப்பர்னா டக்குன்னு எடுத்துருவோம். அப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஆரம்பிச்சலாமா? ரெடியா? இதுக்கு மேல இதுல எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஒண்ணுமே கிடையாது. இது ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஆனுவல் பிளான் கிடையாது. அடுத்த வருஷம் வரக்கூடிய என்டிபிசிக்கு யார் யாரு படிக்கலாம் ரெடியா இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல நவம்பர்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். வெயிட்டிங் ஃபார் எக்ஸாம் சார் அப்படின்னாலும் அட்டெண்ட் பண்ணிக்கங்க. தாராளமா ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? தேங்க் யூ சோ மச். அடுத்தடுத்து ஆரம்பிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் இனிமே. ஓகேங்களா? இனிமே நான் ஸ்டாப் வரும் வீடியோ. தேங்க் யூ சோ மச். மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் கார்த்திக். நன்றி. வணக்கம்.